போட்டி வந்துகிட்டு இருக்கு. இவங்க தான் இந்த என்னதான் பேசினாலும் திமுக தாவேக்காவை தாக்கினாலும் தாவேக்கா திமுகவை தாக்கி பேசினாலும் மக்களுக்குள்ள 2 பேர் தான் இப்போ முடிவாயிடுச்சு. ஒன்று திமுக இல்லைன்னா தாவேக்கா. இந்த 3வது இருக்கிற என்டிஏ கூட்டணியை பற்றிலாம் அவங்க கண்டுக்கிறதா இல்லை. சீமான்லாம் அப்புறம் அது வேற சப்ஜெக்டே வேற. என்டிஏ கூட்டணியில் அதிமுக வந்துச்சுன்னா அவ்வளோதான், சாலிடாக ஜெயிச்சலாம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற ஒரு முடிவில் இபிஎஸ்ஸை எப்படியோ கஷ்டப்பட்டு உள்ளே கொண்டு வந்தாங்க. கஷ்டப்பட்டு இல்லை, ஏற்கனவே அவர் கிட்டத்தட்ட அவங்க கட்சி தானே. ஸோ இபிஎஸ் உள்ளே வந்த உடனே நமக்கு இனிமேல் தோல்வியே கிடையாது, அடுத்த எலெக்ஷன் நாம தான், அடுத்து 2026 நம்ம கையில் தான் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் விஜயுடைய அந்த வளர்ச்சி நாளுக்கு நாள் மக்கள் விஜய் பக்கம் போக போக விஜயுடைய பலம் அதிகமாக அதிகமாக இவங்களுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. நமக்கு கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் சான்ஸ் இல்லை, அப்படி நாம் ஜெயிக்கணும் அப்படின்னா விஜய் உள்ளே வரணும் அப்படின்றது என்டிஏவுக்கு தெரிஞ்சு போச்சு, என்டிஏ கூட்டணிக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே விஜயை